தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபாய் டாக்டராக நடிக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி ரசிகர்களின் ஆவலை தூண்டியிருக்கு. மேலும் விரைவிலே படப்பிடிப்பை துவங்க போகிறாங்களாம். நெல்சன் திலீப்குமாரோட ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு ரஜினிகாந்த். இதையடுத்து அவர் நண்பர் கமல்ஹாசன் தயாரிப்பில் தலைவர் 173 படத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் இந்த மாத இறுதியில் அல்லது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பட ஷூட்டிங்கை துவங்க வேலை நடந்து வருதான். இதற்கிடையே தலைவர் 173க்கான ஃபோட்டோ ஷூட் சென்னையில் நடந்திருக்கு. அதில் டாக்டர் கெட்டப்பில் இருந்திருக்காரு ரஜினிகாந்த். தன் இத்தனை ஆண்டு கால கெரியரில் அவர் டாக்டராக நடித்தது இல்லை. சந்திரமுகி படத்தில் டாக்டர் சரவணன் எனும் கதாபாத்திரத்தில் நடித்த போதிலும் அவர் வெள்ளை கோட் அணிந்து ஸ்டெட்டாஸ்கோப்போட வலம் வரல. இந்நிலையில் முதல் முறையாக பக்கா டாக்டராக நடிச்சிருக்காராம். சென்னையில் வெறும் ரூபாய் வாங்கி கொண்டு மக்களுக்கு மருத்துவம் பார்த்த திருவேங்கிடம், வெங்கடேசன் ஆகிய டாக்டர்களின் கதைதான் தலைவர் 173 படத்தின் கதை என்று சொல்லப்படுது. அந்த கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி இளம் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் தலைவை என்று சொல்லப்படுகிறது. தலைவர் 173 இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்துவே தான் என ரசிகர்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. ஆனால் படத்தை தயாரிக்கும் கமல்ஹாசனும் இதுவரை அறிவிப்பு வெளியிடலை. கமலின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கடைசியாக வெளியிட்ட அறிவிப்பின்படி தலைவர் 173 படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான். சிபி சொன்ன கதையில் பிரச்சனை ஏற்பட்டதால் அவரை மாற்றி வைத்து அஸ்வந்தை ஒப்பந்தம் செய்து விட்டதாக சொல்லப்படுது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடாமல் ஏன் அமைதியாக இருக்கிறார் ஆண்டவர் என ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தலைவர் 173 இயக்குனர் தொடர்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இதுவரை 2 முறை அறிவிப்பு வெளியிட்டு 2 முறையுமே ஆட்கள் மாறிட்டாங்க. ஆனால் படத்தின் பூஜையோடு இயக்குனரின் பெயரை வெளியிடலாம் என்று இருக்கிறார்களோ என்னவோ. சிபிக்கு முன்பாக சுந்தர்சி தான் ரஜினிகாந்த் படத்தை இயக்குவதாக சொல்லப்பட்டது. அருணாச்சலம் படத்தை அடுத்து அந்த வெற்றி கூட்டணி சேர்கிறது. எப்பா, நினச்சே பார்க்க பயங்கரமாக இருக்குது. தலைவர் 173க்கு சுந்தர்சியை விட பொருத்தமான ஆள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று ரஜினி ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த சந்தோஷங்கள் சில நாள் கூட நிலைக்கல. மேலும் சுந்தர்சி படத்திலிருந்து வெளியேறிட்டார். ரஜினி கமல் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த காரியத்தை செஞ்சார் சுந்தர்சி. இப்படி மெகா பட வாய்ப்பை தூக்கி போட்டுட்டு சென்றதுக்கு காரணம் என்னவென்று உங்கள் கணவரிடம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் என்று குஷ்புவிடம் கேட்டாங்க ரசிகர்கள்.